அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் நிறைய மலர் மருந்துகள் பற்றி நம்ம வீடியோ சொல்லியிருக்கிறோம். நிறைய மலர்கள் பற்றி டீட்டெயிலாக கூட நம்ம பேசியிருக்கிறோம். இடையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் டோசேஜ் பற்றி பேசுவேன். எவ்வளோ மலர் மருந்துகள் எடுத்துக்கணும், எவ்வளோ நாளைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு. ஆனால் நிறைய பேருக்கு இருக்க ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இதை எப்படி நம்ம அந்த பர்சனல் மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தயாரிக்கிறது, நமக்கான பர்சனல் மிக்ஸை எப்படி தயாரிக்கிறது. இப்போ நான் பில்ஸும் யூஸ் பண்ணுறேன், ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுறேன். நான் ட்ராப்ஸாக எடுத்துக்கிறதா இருந்தால் அதில் எப்படி அதை நான் தயாரிக்கிறது. இப்போ நான் பில்ஸ்க்கு போகிறேன் அப்படின்னா அந்த பில்ஸில் நான் எப்படி மருந்துகளை சேர்க்கறது அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ இந்த வீடியோவில் இது சார்ந்த எல்லா டவுட்ஸுமே உங்களுக்கு 100% கிளியர் ஆகிடும். அதற்கு நான் கேரண்டி. உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக இடையில எதுவும் எழுத வேண்டாம். ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அந்தளவுக்கு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ இதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ட்ராப்ஸ் பர்சனல் மிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பர்சனல் மிக்ஸ் அப்படின்னு என்னென்னா, 38 மலர் மருந்துகளில் உங்களுக்கான உங்கள் பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக நீங்கள் ஒரு 5லேருந்து 6 மருந்துகள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு மிக்ஸாக போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் பர்சனல் மிக்ஸ். ஸோ இப்போ இந்த பர்சனல் மிக்ஸ் அப்படிங்கிறத நான் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக சொல்ல போகிறது கிடையாது. இப்போ உங்ககிட்ட ஒரு கிட் இருக்குது, ஒரு ஒரிஜினல் கிட் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த கிட்டை நீங்கள் வச்சுருக்கீங்க, நீங்கள் மலர் மருந்துகள் படிச்சுட்ருக்கீங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது. இல்லைன்னா நம்மளோட சேனலை பார்த்து நான் ஒரு மிக்ஸ் சொல்கிறேன், அந்த மிக்ஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்க. காம்பினேஷன்ஸ் தான் மிக்ஸு, சரிங்களா? ஸோ அதை நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி வீட்டில் இருக்கிற விஷயங்கள் வச்சு தயாரிச்சுக்கலாம். இதுக்கு சில விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான். என்ன வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பர்சனல் மிக்ஸ் பாட்டில். ஸோ எம்டியாக ஒரு பர்சனல் மிக்ஸ் பாட்டில் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இது எம்டி பாட்டிலாக தான், இந்த மாதிரி ஒரு எம்டி பாட்டிலாக தான் நமக்கு வரும், சரிங்களா? ஸோ அது மாதிரி இது நான் வச்சுக்கிறது 30 ml பாட்டில் வச்சுருக்கேன். என்கிட்ட ஒரு 10 ml பாட்டிலும் இருக்குது. ஸோ இது ரெண்டு தான் நமக்கு அந்த பர்சனல் மிக்ஸ் தயாரிக்கிறதுக்கு தேவைப்பட போகுது. அடுத்து சாதாரண ஒரு ப்ளைன் வாட்டர். நீங்கள் என்ன தண்ணி குடிப்பீங்களோ, நீங்கள் சுட வச்சு ஆற வச்ச தண்ணி குடித்தாலும் சரி, இல்லை நீங்கள் நார்மலாக கார்பரேஷன் வாட்டர் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஆர்ஓ சிஸ்டத்தில் இருக்க வாட்டர் எடுத்துக்கிறீங்க, எனிதிங் நீங்கள் ரெகுலராக குடிக்கிற வாட்டர் எடுத்துக்க போகிறீங்க. இந்த ரெகுலர் வாட்டர் அப்படிங்கிறது நம்ம பர்சனல் மிக்ஸில் ஆட் பண்ணும்போது 24 ஹவர்ஸில் நீங்கள் அதை காலி பண்ணுறது அப்படிங்கிறது தான் அட்வைசபிள். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அதோட டேஸ்ட் எல்லாமே வேறு மாதிரி மாறும். சம்டைம்ஸ் அதில் ஒரு புளிப்பு சுவை கூட வர்றதை நம்ம பார்த்துருக்கோம். அதனால் அது கண்டிப்பாக 24 ஹவர்ஸில் நீங்கள் காலி பண்ணிடுறது நல்லது. அப்போ 24 ஹவர்ஸில் நம்ம காலி பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வீடியோலலாம் நிறைய டைம் வாட்டர் பாட்டிலில் நீங்கள் வாட்டர் டோஸாக எடுத்துக்கோங்க. ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க, அன்னைக்கான மிக்ஸ் எவ்வளவோ, அன்னைக்கான டோஸ் உங்களுக்கு எவ்வளோ சொல்லியிருக்கோமோ அதை நீங்கள் அதில் போட்டுட்டு நாள் பூரா நீங்கள் அதை குடிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதே விஷயம்தான் நம்ம இந்த மிக்ஸில் இந்த பாட்டிலில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த வாட்டரை நம்ம இந்த மிக்சிங் பாட்டிலில் நம்ம இந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபில் பண்ணிட்டோம். நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பாட்டிலில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் எனக்காக பர்சனலாக ஒரு 3 ரெமெடிஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இப்போ இந்த ரெமெடியை எனக்கான பர்சனல் மிக்ஸ் நான் ரெடி பண்ணுறதுக்கு எப்படி பயன்படுத்த போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங், இப்போது இந்த பர்சனல் மிக்ஸ் பாட்டிலாக இருந்தாலும் சரி, இந்த ரெமெடி இந்த பாட்டிலாக இருந்தாலும் சரி, இதை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல மட்டும்தான் தொடணும். இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கிளாஸ் பிப்பெட். ஸோ இது எக்காந்து கொண்டு நம்ம இந்த விரல் வச்சு தொடுறதோ, இல்லை இதை இப்படி எடுத்துட்டு நம்மளோட நாக்கின் மீது அந்த சொட்டு மருந்து மாதிரி போடும்போது அந்த எச்சல் படாமல் பார்த்துக்கணும். சலைவா அதில் பட்டுட்டு திருப்பி அகைன் இதில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நீருடைய தன்மை, இந்த பர்சனல் மிக்ஸோட தன்மை அதில் நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதுவுமே முழுசாக கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை எப்பயும் பண்ணாதீங்க. ரெண்டாவது, உங்களோட பர்சனல் மிக்ஸுங்கிறது உங்களுக்கு தான். இப்போ வீட்டில் இருக்க 2 பேருக்கு ஒரே மாதிரி காம்பினேஷன் தேவைப்பட்டாலும் இந்தாங்க நானும் போட்டுக்கிறேன், நீங்களும் போட்டுக்கணும், தயவு செய்து ஷேர் பண்ணாதீங்க. நம்மளை அறியாமையே கூட இது வழியாக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எச்சல் மூலமாக பரவக்கூடிய ஏதேனும் ஒரு கிருமிகள் தொற்று வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கான பர்சனல் மிக்ஸை நீங்கள் மட்டுமே பயன்படுத்துங்க. இன்னொரு விஷயம், இப்போ நான் 3 ரெமெடி செலக்ட் பண்ணிட்டேன். இது எப்பயுமே என்னோடய ஃபேவரட் உங்களுக்கு தெரிஞ்சது தான்.
நான் வந்து பேஷ் ஃப்ளவர் ரெமடியில் ஹீலிங் ஹர்ப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெமடி. இதை விட்டோம் அப்படின்னா நெல்சன், இது 2 தான் என்னோட இது. நீங்கள் ஹீலிங் ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, நெல்சன் யூஸ் பண்ணாலும் சரி, டாக்டர் பேட்ச் யூஸ் பண்ணாலும் சரி, இப்போ நான் சொல்கிற இந்த டோஸ் தான். இப்போ நம்ம வந்து இந்த பாட்டிலில் என்னோடய பர்சனல் மிக்ஸை எப்படி சேர்க்குறதுன்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இதை எடுத்துக்க போகிறேன். எடுத்து சேஃபாக கீழே படாத வகையில் வச்சுக்க போகிறோம். அடுத்து இப்போது ஒவ்வொரு ரெமடியிலிருந்தும் 2 ட்ராப்ஸ், வெறும் 1 2 அவ்வளோதான். அதை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பர்சனல் மிக்ஸ் பாட்டிலில் 1 2 இவ்வளோ தான் நான் சேர்க்க போகிறேன். ஸோ இப்படி 3 இதையுமே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த 3 பாட்டில் இதையும் இதில் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பர்சனல் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு வேளை எனக்கு ஒரே ஒரு ரெமெடி தான் தேவைப்படுது, என்ன செய்ய? இதே அளவு வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ சொன்னால் அதே 2 ட்ராப்ஸ் தான் உங்களுக்கு தேவைப்படும். ஒரிஜினல் இதை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் டோசேஜ், இவ்வளோ தான் நம்ம சேர்க்கணும். ஒரிஜினல் கான்சன்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளோ தான் சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம வந்து நல்லா ஷேக் பண்ணிட்டு இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை 24 hours தான் இது பண்ண போகிறீங்க. உங்களுக்கு இதை வந்து எவ்வளோ எடுத்துக்கலாம் ஒரு நேரம்னா, ஒரு நேரத்துக்கு நீங்கள் 4 ட்ராப்ஸ் எடுத்தாலே போதுமானது. அப்போ இதை காலையிலேருந்து நைட் இரவுக்குள்ளே நீங்கள் தூங்குறதுக்குள்ளே நீங்கள் காலி பண்ண போகிறீங்க. அப்போது ஒரு நாளைக்கு உங்களுக்கு எத்தனை டைம் எடுக்க தோணுதோ அத்தனை டைம் தாராளமாக எடுக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனைக்காக கண்டிப்பாக அந்த ரெமடி எடுத்துருப்போம். அந்த பிரச்சனையோட ஞாபகம் உங்களுக்கு எப்போல்லாம் வருதோ, அதனால நீங்கள் எப்போல்லாம் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆகுறீங்கன்னு தோணுதோ அப்போல்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம். இது இத்தனை டைம் தான் எடுக்கணும், சாப்பாடு முன்னாடி தான் எடுக்கணும், சாப்பாடு பின்னாடி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இதுக்கு கிடையவே கிடையாது. ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியும் மலர் மருந்துகளுக்கு எதுவும் சொல்லப்படவில்லை அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ட்ராப்ஸை எப்படி பர்சனல் மிக்ஸாக போட்டு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வர டவுட் என்ன அப்படின்னா, பில்ஸில் இந்த ரெமடிஸை கலக்கலாமா, இந்த ரெமடியை வந்து கலந்து பில்ஸ் எடுக்க முடியுமா அப்படிங்கிற டவுட்டு தான். அப்படி பண்ண முடியாது. ஸோ அப்படி போட்டவங்களுக்கு அனுபவம் இருக்கும். இது வந்து அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் இதில் சேர்க்கும் பொழுது ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும், இல்லைன்னா கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். உள்ளேருந்து நீங்கள் எடுக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அது நமக்கு அது யூஸ் ஆகாத மாதிரி ஆகிடும். ஸோ அது மாதிரி இந்த சுகர் பால்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் இந்த ரெமடியை நம்ம போட முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் இந்தியன் பிராண்ட்ஸும் உங்களுக்கு வாங்கியிருக்கேன். 1 mgயில் நான் வாங்கினேன். இது எல்லாமே 1 mgயில் எனக்கு கிடச்சது, நான் அதில் வாங்கினேன். இதுலேயும் உங்களுக்கு ஒரு 3 ரெமடிஸ் நான் எடுத்திருக்கேன். இது வந்து நிறைய பேர் வந்து நம்மளோட சேனல் பார்த்துட்டு பயன்படுத்துகிற நம்ம கிளைண்ட்ஸ் சொன்ன ஒரு இது 1 mgயில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து எனக்கு லிங்க்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இங்கே பாருங்கள், இந்த 10 ml பாட்டில் எடுத்துப்போம். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு டவுட்டு. இப்போது இதை நான் எடுத்துக்கிறேன், எனக்கு இதில் எத்தனை ட்ராப்ஸ் நான் இதில் போடுறது அப்படின்னா, குறைஞ்சது இதில் நீங்கள் வந்து 10 ட்ராப்ஸ் வரைக்கும் தான் நீங்கள் இதில் மொத்தமாகவே போட முடியும். இப்போ நீங்கள் 5 ரெமடியோ 6 ரெமடியோ செலக்ட் பண்ணும்போது ஒரு இதில் நாங்கள் 2 ட்ராப்ஸ், இதில் 2 ட்ராப்ஸ் போட்டிங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக அது செயல்படாது. நார்மலாகவே இந்த ரெமடி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் நீங்கள் அதுக்குள்ளே போட வேண்டியது வரும். அப்போ நான் அதுக்கு ஒரு ஐடியா என்ன பண்ணலாம், எப்படி ஈஸியான ஒரு வே அப்படின்னா, உங்களுக்கான மிக்ஸ் என்னென்ன ரெமடிஸ் தேவையோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இங்கே ஒரு 3 ரெமடி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு குட்டி 10 ml மிக்சிங் பாட்டில் வச்சுருக்கேன். இது வந்து எப்போவுமே பில்ஸில் போடுறதுக்கு நான் இதில் தான் மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு ஒன்ஸ் நம்ம வாங்கினாலே போதுமானது. இதை நீங்கள் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி செஞ்சு எதுவுமே பண்ணவே வேண்டாம். இதில் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கிறதுனால அதுவே ஸ்டெரைலாக தான் இருக்கும். அன்லெஸ் அதர்வைஸ் நம்ம வந்து இந்த பிப்பட்டை தொட்டு இதை வந்து டச் பண்ணாத வரைக்கும் இது ரொம்ப ஸ்டெரைலாக தான் இருக்கும். ஸோ அதனால் பயப்படவே வேண்டாம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு ரெமடியில் இருந்தும் 10 சொட்டு ஒரே பாட்டிலில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரே பாட்டிலில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் எப்படி அந்த சுகர் பால்ஸில் இதை போட்டு நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈச் ஒவ்வொன்றுலேருந்தும் 10 சொட்டு நம்ம போட போகிறோம். அடுத்த ரெமடி இப்படி 3 ரெமடியும் நான் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் 3 ரெமடி எனக்கு சேர்ந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பர்சனல் மிக்ஸ் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இந்த பால்ஸில் வந்து நம்ம ஒரு 2 gram அளவு நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 gram நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதிலிருந்து 1 2 ஒரு 10 ட்ராப்ஸ் வரைக்கும் நம்ம போட போகிறோம்.
10 ட்ராப்ஸ் வரைக்கும் இதில் நம்ம போட்டோம் அப்படின்னா கீழே வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்துருச்சு, உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கீழே வரைக்குமே வந்து எனக்கு ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, ஒவ்வொரு ரெமெடி தனித்தனியாக இருக்குது, தனித்தனியாக போடும்போது சில பாலில் சில இது கோட் ஆகிருக்குமே, அப்போ எல்லாத்துலேயும் அது கலந்துருக்குமா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில இடத்துல மருந்து பட்டிருக்கு, சில இடத்துல மருந்து படலையே, அப்போ இது எனக்கு பலனளிக்குமா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்து டவுட்ஸ் வந்து வருது. ஸோ அப்போ அதுக்கு என்ன வழி, அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரே வழி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியஸ்ட் வே அப்படின்றது இதுதான். இப்படி நம்ம மிக்சிங் பண்ணிட்டோம்னா எல்லா மருந்தும் ஒன்றா கலந்துடுச்சு, எதுவுமே இதாகலை, அளவும் உங்களுக்கு அது 10 ட்ராப்ஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்துருவீங்க. ஸோ இப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு 4 உருண்டை அளவு எடுத்துக்கலாம். ஏன்னா நான் எடுத்துக்கிறது வந்து 30 நம்பர் பில்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எடுக்கும்போது இது வந்து எத்தனை நாளைக்கு, ஒரு நாளைக்கு எத்தனை டைம் நான் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை டைம் இதுக்கு என்ன சொன்னோமோ அதே மாதிரி தான், உங்களுக்கு எத்தனை டைம் தோணுதோ அத்தனை டைம் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். இது ஒரு விஷயம். ஸோ அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிரச்சனையோட தீவிரத்தை பொறுத்த வரைக்கும் 5லேருந்து 7 டைம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். சரி, இப்போது நம்மளோட சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களோட மிக்சிங் பாட்டில் வந்து அனுப்புகிறோம். ஸோ இது வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாட்டிலுக்கு அவங்க வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து 4 ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி காலை மாலைன்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேஷனுக்கு போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து நிறைய நம்மளோட அலோபதி சிஸ்டத்தில் ஆகட்டும் இல்லை ஹோமியோவில் ஆகட்டும் இந்த மாதிரி வேலைக்கு சாப்பிட்றங்கிற அந்த பழக்கம் வந்து இருக்கிறதுனால மருந்துனாலே இப்படி தான் அப்படிங்கிறதுனால ஒரு இண்டிகேஷனுக்காக தான் போட்டிருக்கோம். பட் மலர் மருந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை முறை வேணாலும் உணவுக்கு முன்பு பின்புன்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எப்போ வேணால் எடுத்துக்கலாம். ஒரு டைம் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் மதியம் ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதோ அந்நேரம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் ஒரு பர்சனல் மிக்ஸில் எந்த ரெமெடியை அதிகமாக நீங்கள் சேர்க்கணும், எதை குறைத்து சேர்க்கணும், எந்த ரீதியில் அதை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸ் வந்து நான் நிறைய சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி தொடர்ந்து நம்மளோட சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு மிக்ஸை நம்ம ரெடி பண்ணுறதுல என்னென்ன நுணுக்கங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரியே நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். உங்களுக்கு நேரடி ஆலோசனை தேவைப்படும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.